ஒரு ஒரு வயதான தகப்பனை, முதிர்ந்த வயதில் இருக்கிறவரை ஒரு போராட்ட களத்தில் கொண்டு வந்து மறுபடியும் இறக்கி விட்டார். ஆனா அவர் ஓய்கிறது மாதிரி இல்ல. அவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே பிரஸ் மீட் வச்சாரு. இல்ல இவ்வளவு நாட்களா ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அந்த நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தா கூட்டங்களுக்கு ஆதரவு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பொதுக்கூட்டத்துல எல்லாம் பார்த்தா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஆதரவு. அவர் கண்ணீர் சிந்தும்போது ஐயா ஐயான்னு அப்படி கதறாங்க. அவர் அதற்கான இளைஞர்களுடைய ஆதரவும் அவர் திருப்பி இருக்காரு. மிக நீண்ட ஏன்னா ஆமா, மகளுடைய மகனை கொண்டு வந்து மேடை ஏற்றி பேச வச்சிருக்காரு இன்னைக்கு. அவர் வந்து மாமனாருக்கு எதிராகவே, அன்புமணிக்கு எதிராகவே வந்து பேசுறாரு. அவர் வந்து பதவி வரி பிடிச்சவர் அப்படின்னு அன்புமணிக்கு எதிராகவே பேச விட்டுருக்காரு. அதனால குடும்பத்துக்குள்ளே ஒரு மோதலை உருவாக்குவதன் மூலமாக அந்த கிரவுண்டு வேற யாருக்கும் போயிடக்கூடாதுங்கிறதுலையும் ராமதாஸ் கவனமா இருக்காரு. மகளை கொண்டு வர்றாரு. ஆமா, மகள் அதுலயும் வெளியில அதுக்குள்ளேயே தான் மெயின்டைன் பண்றாரு. அந்த ஏன்னா அந்த வன்னியர் அறக்கட்டளையில பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு. எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறது இந்த சண்டேல எங்கேயாவது சொத்து வெளியேறிடக்கூடாதுன்னு கவனமா இருக்காரு. இந்த சமுதாயமே வந்து பின்னடைவுக்கு போனாலும் சரி, அரசியல் பின்னடைவுக்கு போனாலும் சரி, அறக்கட்டளையின் சொத்துக்கள் பின்னடைவுக்கு போகக்கூடாதுங்கிறது அதுல ரொம்ப கவனமா தான் இருக்கிறாரு. அதனால அன்புமணி கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம். விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைப்பாங்க.